இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சூழ்நிலைகள் நம்மை இன்னும் அதிகமான துக்கத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறதாக காணப்படும். அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான காரியங்கள் ஆண்டவருக்கு எதிராக ஏதாவது நம்ம செய்திருக்கோமா, நம்ம இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி சீர்தூக்கி பார்த்து புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். 2 நாளாகமும் 14-15 அதிகாரங்களில ஆசாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் என்ன செஞ்சான், வழிவகை செய்தான் அப்படின்றத பாக்குறோம். அந்த நாட்கள்ல தேசம் அமைதியா காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையா இருக்கும்போது எத்தியோப்பியனாகிய சேரா படையெடுத்துட்டு வரா, இவங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்கிறான். அப்போ இந்த ஆசா ஜெபம் பண்றான், ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அவன் என்ன செய்தான், அவங்கள முறியடிக்கிறதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார் அப்படின்றத பாக்குறோம். இந்த காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓதேகின் குமாரனாகிய அசரியா ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பென்யமீன் புத்திரருக்கும் ஆசாவுக்கும் என்ன சொல்றான்னா, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ நீங்க ஆண்டவரோ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரை தேடினீங்க அப்படின்னா தெண்டு விடுவார், நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் விட்டுவார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஆண்டவரோடு இருக்கிறோமா, ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை விட்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம தியானிக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஏமாற்றமான சூழ்நிலைகள், தோல்வியான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவர் இருக்காரா அப்படின்றத சொல்லுவோம். சில பேரு உடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள இருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உண்மையிலே ஆண்டவர் இருக்காரா, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்காரே அப்படின்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் கேட்கிற வார்த்தையாக காணப்படும். நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது அவர் நம்ம கிட்ட என்ன செய்வாரு, தென்படுவார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்ததாக அடுத்த வசனம் 3வது வசனம் 2 நாளாகமும் 15:3, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா காணப்படுறோமா? வேதமாகிய வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்களா காணப்படுகிறோமா? ஏன் இஸ்ரவேலருக்கு சோதனை அப்படின்னு பார்த்தா, மெய்யான தேவனை விட்டு அவங்க அந்நிய தேவர்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க, பலியிட்டாங்க, விக்கிரகங்களை அவங்க வழிபட்டாங்க. என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்ற கட்டளைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு மோசே மூலமா. ஆனா அதை விட்டு அவங்க வழி விலகி அவங்க பாவம் செய்தது நிமித்தமாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் மூலமாக அவங்க அடிமைப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆசா விக்கிரக தோப்புகள் எல்லாம் எடுத்து ஆண்டவரோடு ஜனங்கள் சேரும்படியான காரியத்தை செய்யறான். இந்த ஆசா செய்கிறதான காரியத்தை பாருங்க. அவன் தன்னுடைய ஆசா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு தன்னை திடப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அந்த அசரியா, ஓதேகின் குமாரனாகிய அசரியா என்ன சொல்றாரு 7வது வசனத்துல, நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆசா தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். திடப்படுத்துகிறவனாக காணப்பட்டதுனால இன்னும் அவன் பிடிச்ச பட்டணத்துல இருந்து என்ன செய்யறான், அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றான், கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். நம்முடைய ஆலயமாகிய பலிபீடத்தை எப்படி நம்ம வச்சிருக்கோம்? நீங்களே அந்த ஆலயம், நம்ம தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்துல நம்ம ஆண்டவரை வச்சிருக்கோமா, இல்ல வேற நிறைய காரியங்களை நம்ம விக்கிரகமா வச்சிருக்கோமா? ஒருவேளை நம்ம விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களா இருக்க மாட்டோம், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்துல
நிறைய காரியங்களை நம்ம வச்சிருப்போம், அதுவே ஒரு விக்கிரகம் தான். ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவரை வச்சிருக்கிறோமா? நம்முடைய இருதயமாகிய ஆலயத்துல ஆண்டவரை முன்னிறுத்தி வைத்திருக்கிறோமா? இந்த காரியங்கள் எல்லாம் அகற்றி அவன் பலிபீடத்தை புதுப்பிக்கிறது போல இந்த ஆண்டின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நம்மை புதுப்பிக்க ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்மள ஆண்டவரை தேடும் போது அவர் நமக்கு தென்படுவார். நம்ம நிறைய நேரத்துல எல்லா பாவங்களையும் மனதுல வைத்துக்கொண்டு அந்த பாவங்களையும் செய்து கொண்டு அதை அறிக்கை கூட செய்யாம, அது குறித்த ஒரு உணர்வு கூட இல்லாம, இதெல்லாம் பாவம் தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாம நம்ம அசால்ட்டா வாழ்றோமா? அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக அதுக்கு பதில் தரவே மாட்டார். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போதுதான் ஆண்டவருடைய பதில் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா நம்முடைய பாவம் அதை தடை பண்ணி போடும். நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு ஆண்டவருக்கு நடுவா பிரிவினை உண்டாக்கும். நம்முடைய ஜெபம் அங்க கேட்கவே படாது. இந்த ஆசாவை போல அவன் கர்த்தருடைய ஆலயத்தை, அவன் கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தது போல நம்முடைய ஆலயமாகிய பலிபீடத்தை நம்ம புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டதான புதுப்பித்தல் ஆண்டோடைய இரத்தத்தினால மட்டும்தான் நடைபெறும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவதற்கு அவர் வல்லமையும் உள்ளவராக காணப்படுறார். அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும், திடப்படுத்தணும். இப்படி செய்யும் போது அநேக ஜனங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். இந்த ஆசாவின் பட்சத்துல அநேகர் சேர்ந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா விதமான குறைபாடுகளையும் நீக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பலத்த சேனையோடும் வந்தான். ஆனா அவன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த ஜெபத்தை கேட்டு இவன் அந்த அவங்களெல்லாம் முறியடிக்கும்படியான வல்லமை கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இஸ்ரவேலர்கள் செய்த பாவமான காரியங்கள், விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? தகர்த்தான், ஆண்டுடைய ஆலயத்தை புதுப்பித்தான் அப்படின்றத பாக்குறோம். இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா விதமான பாவமான காரியங்கள், நம்ம துணிகரமாக செய்த காரியங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம அதை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா? இல்லை இன்னும் அப்படியே போன போக்கிலே போயிட்டு இருப்போம் அப்படின்றது இருக்குமா? இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது தடையாய் காணப்படக்கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்ல இந்த ஆசாவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர்களை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகள்ல நாங்க உண்மை விட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல முன்னிறுத்து அநேக காரியங்களை நாங்க செய்கிறோம். அதனால எங்களுக்கு அநேக இழப்புகள், அநேக கவலைகள், அநேக கஷ்டங்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை எங்களுடைய ஆலயமாகிய ஆண்டவரே, எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை நாங்க புதுப்பிக்கிறோம். எங்கள் பாவங்களை உங்களுடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறோம். நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாய் காணப்படாதபடிக்கு எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, பாவங்களை அறிக்கையிடும் போது ஆண்டவரே எல்லா நியாயத்தையும் நீக்கி ஆண்டவரே சுத்திகரிப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவராக, உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே. எங்களை நீங்க கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க. எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எங்கள் கண்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வருஷம் முடியும் தானே எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அடுத்த வருஷம் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்திக்கிறோம், வெறுமையாக்குறோம். துதிகன மகிமை நமக்கு செலுத்துறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.